திரு பொன்ராஜ், 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடித்தால் பாஜக அங்கம் வைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்றது யாருக்கான செய்தி? அவர் இன்றைக்கி நேரத்தை சொல்கிறாரு, அன்றையிலிருந்து முதல்ல அதை தான் அமித்ஷா அவனுடைய ஸ்டாண்டு ரொம்ப கிளியராக இருக்குது, அவர் தெளிவாக இருக்கார். என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கு தமிழகத்தில் நடக்கும்ன்றது தெளிவாக இருக்கார். அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இல்லை அதிமுக ஏற்றுக்கலையே அதிகாரப்பூர்வம். அதிமுக ஏற்றுக்கிறதுக்கு ஏற்றுக்கிறாததற்கும் அவர்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இல்லை அவங்க தானே தலைமை, அவங்க தானே கூட்டணிக்கு தலைமை. யார் சொன்னது? யார்? அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. யார்? அமித்ஷா தானே டிசைட் பண்ணுறாரு, அமித்ஷா தானே அனௌன்ஸ் பண்ணுறாரு, அமித்ஷா தானே எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணாரு. இவர் சும்மா எடப்பாடி சும்மா தானே உட்காந்துருந்தாரு. அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண அன்னையில இருந்து அமித்ஷா தேசிய கட்சியின் தலைவராக இருக்கலாம், அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்றாரு. மாப்பிள்ள அவர் தான். சட்டம் எங்கது சார்? மாப்பிள்ள அவர் தான். பட்னா இவர் சட்டம் எதை சொல்றீங்க? சிண்டே தான் வரக்கூடிய சீஃப் மினிஸ்டர். அடுத்த முறை வந்தாருன்னா அது இப்போ யார் சீஃப் மினிஸ்டர் இருக்குது? பட்னாவிஸ் இருக்காரு, சிண்டே இருக்காரா? பெரும்பான்மை எண்ணிக்கை யார்கிட்ட? அதுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்காம வச்சு பிஜேபியினுடைய தயவில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வரன்ற நிலைமையை ஏற்படுத்தியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறது தானே கேட்டாகணும். அதுதானே. அவருக்கு என்ன தெரியாதா? அமித்ஷாவுக்கு என்ன தெரியாதா? அமித்ஷா தெளிவாக இருக்கார், அமித்ஷா பெர்ஃபெக்டாக இருக்கார். அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்ன்றதுல தெளிவாக இருக்கார். அவர் சொல்லிட்டார், அதில் என்டிஏ அங்கம் வகிக்கும்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்படி என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சி தான். அப்போ அந்த அங்கம் வகிக்கும்னா அது டெப்டி சீஃப் மினிஸ்டரா, 2.5 வருஷத்துக்கு எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஷிப்பா, இல்லை 4 டெப்டி சீஃப் மினிஸ்டரா, எத்தனை துறைகள் யாராருக்கு என்ன, இப்படிலாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு மகாராஷ்டிராவில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, பீகாரில் எக்ஸாம்பிள் இருக்குது, எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிள் இருக்குது. அதனால் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. அதிமுக அவர்கள் இல்லைன்னு சொல்கிறது இல்லையோ. இப்போ ட்ரம்ப் சொன்னார்ல, 18 முறை சொல்லிட்டாரு ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் சொல்லிட்டு. இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு பதிலே சொல்லலை. அது மாதிரி தான் எடப்பாடி இங்கே இருக்கார், பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்கார். அப்போ இவர்கள் நாங்கள் தான் அதிமுக ஆட்சி தான் சொல்ல. எடப்பாடி என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? எடப்பாடி என்ன பதில் சொல்லணும்னா அதிமுக ஆட்சி தான்றதை இவர் சொன்னாலும் அவர் திரும்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இது ஒரு திரும்பி சொல்லாத அளவுக்கு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி இது கிடையாது, நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு எங்க எடப்பாடியை சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் கூட்டணி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல. இல்ல கூட்டணி கிடையாதுன்னு ஏன் சொல்லணும்? அவரு கூட்டணி கிடையாதுன்னு ஏன் சொல்லணும்? அப்ப கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிறீங்களா நீங்க? கூட்டணி இருக்கு, கூட்டணியில ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்றத அமித்ஷா சொல்லியாச்சு. அப்புறம் நீங்க சொல்றது கொடுக்கிற இடத்துல அதிமுக தானே சார் இருக்கு. அமித்ஷா நீங்க கிடையாது, டிசைட் பண்றது அமித்ஷா. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட கொடுக்கிற இடத்துல அதிமுக தானே இருக்கு, வாங்குற இடத்துல தானே பாஜக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ரிப்ளை பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியா இருக்கு? வெற்றி தோல்விக்கு பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்றதானே. ஒரு ஜூனியர் பார்ட்னர் எப்படி டீல் பண்ணுமோ அப்படிதானே டீல் பண்றாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி கட்சி 18.5% ஓட்டு வாங்கியிருக்கு. 11% ஓட்டு பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. இது அண்ணாமலையால ஓட்டு சதவீதம் பிஜேபிக்கு, வேற யாருனாலே வரல. பாமகவாலேயோ டிடிவி தினகரனாலேயோ ஓபிஎஸ்னாலேயோ இல்லை அவங்க கூட்டணி கட்சியினாலேயோ வரல. 11 ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் இந்த மாதிரியான அதெல்லாம் வரல. அதெல்லாம் மிச்ச ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவங்க பாஜக நின்னவங்க தானே சார், அவங்க பாஜக சேர்ந்து தான் நிற்கிறாங்க. அவங்க இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் 11% ஓட்டு அண்ணாமலையால் வாங்கிட்டாங்க. இந்த 11% ஓட்டு கூட்டணி கட்சியோட சேர்த்தா 18% ஓட்டு. ஏடிஎம்கே 20.5% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அப்போ 2.5% ஓட்டு தான். அப்போ ஈக்குவல் போர்ஷன் வேணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த கூட்டணி ஆட்சின்னு ஏன் அமித்ஷா சொல்லிட்டே வராரு அப்படின்னா, அமித்ஷா கிட்டத்தட்ட மோர் தென் 60லேருந்து 70 சீட்டு இங்கே அவர்கள் போட்டியிட்டால் தான் இந்த கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 70 சீட்டை கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கா? அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு முடியாதுன்னு சொன்னால் 170 சீட்டு குறைஞ்சி அதிமுக போட்டியிட்டால் கண்டிப்பாக இது கூட்டணி ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சின்னா அது அதிமுக ஆட்சி அல்ல, அது பிஜேபியினுடைய ஆட்சி. அந்த பிஜேபி ஆட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுக்கு எடப்பாடி தயாரா? அப்போ எடப்பாடி தயார் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வெல்கம், நல்லா அழகாக கொடுங்க. 170 சீட்டு என்ன, 117 கூட கொடுங்க பிஜேபிக்கு. சூப்பராக அருமையாக மக்கள் பார்த்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போடட்டும். அமித்ஷா இருக்கார், இவிஎம் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எப்படி மகாராஷ்டிராவில்
பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசம் இருந்ததோ, எப்படி ஹரியானாவில் இருந்ததோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த முறை எக்ஸசைஸ் இவிஎம் மூலமாக பண்ணி உங்களுக்கு ஆட்சியை கொடுக்க அமித்ஷா ரெடியாக இருக்காரு. அதை ஏற்றுக்கிற வேண்டியதானே. அமித்ஷா வந்து உங்களை ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்கள் சீஃப் மினிஸ்டராக வச்சுருப்பார். அதுக்கப்புறம் வேறு பிஜேபியினுடைய சீஃப் மினிஸ்டராக உருவாக்குவார். இதை வந்து ஏற்றுக்குங்க. ஏடிஎம்கே ஏற்றுக்கிட்டு நீங்கள் சீஃப் மினிஸ்டர் தானே உங்களுக்கு வேணும். உங்களுக்கு கட்சியோ கொள்கையோ தேவையில்லை. பதவிக்கு வரணும். திமுக வந்து பதவியிலிருந்து வெளியே ஏற்றணும். இதை வந்து செய்து கொடுப்பதற்கு அமித்ஷா ரெடியா இருக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்றீங்க? ஒத்துக்கோங்க. அவ்வளவு எளிதாக அதிமுக கடந்து போயிட முடியுமா? அதிமுக தலைமையை கடந்து போயிட முடியுமா? என்ன சார் அதிமுக என்ன இருக்கு? எல்லாருமே நீங்க ஆல்ரெடி வந்து முருகன் மாநாட்டில் போய் வாய மூடி மௌனியா இருந்துட்டு வந்தவங்க தானே இந்த 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்ல வந்து ஒரு அநீதி நடக்குது, ஒரு பாஜகவிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? அது இந்து முன்னணி மாநாடு, பாஜக நடத்தல இந்த மாநாட்டை. இந்து முன்னணி மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு போவீங்களா நீங்க? அப்போ உங்க கட்சியை ஒழிக்கிறதுக்கு நீங்களே ரெடி பண்றீங்களா? நீங்களே அதுக்கு உடன் அவங்க தான் கண்டனம் வெளியிட்டாங்களே, போன பிறகுதான் தெரியும் நாங்க பார்க்கல அப்படின்றது. ஒரு நொடி கூட அண்ணாவை விட்டு தர மாட்டோம், அண்ணாவும் அண்ணாவுடைய கொள்கையும் எங்களுக்கு குருதியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப உடனே எந்திரிச்சு வெளியே வந்திருக்கணும்ல. பார்க்காதப்ப எப்படி வர முடியும்? நோட்டீஸ் இல்ல, அதை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கவே இல்லைன்னா பார்த்த பிறகு கவனத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்றாங்க. பிறகு தமிழகத்திற்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் பிஜேபி தமிழகத்தில் திணிக்கும். அப்போ இவங்க பார்க்கவே இல்லைன்னு கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இதை நம்பி ஏமாறுவதற்கு தமிழக மக்கள் தயாரா இல்ல. சமஸ்கிருதத்தை திணிப்பீங்க, தமிழ் மொழியை அழிப்பீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க, மும்மொழி திட்டத்தை கொண்டாடுவீங்க, நிதி ஒதுக்க மாட்டீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க. சரி, இது முதல் சுற்று கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக மக்கள் தயார் இல்ல. இல்ல, முதல் சுற்று கருத்தை முடிக்கணும். திரு ஜெகதீஸ்வரன், அமித்ஷா கூட்டணியில் அங்கம் வகித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி யாருக்கானது? தமிழக வெற்றிக் கழகமும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு தம்ப்லைனோட வரீங்க. இந்த 2 பேருக்கும் ஒரே புள்ளியில இணையக்கூடிய கருத்தா இது இருக்காது? தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற துணியில விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் பேசியது என்பது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழக வெற்றி கழகம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் பிரைமரி போஸ்டா இருக்கும், மெஜாரிட்டியா வந்துருவோம், சிங்கிள் மெஜாரிட்டியில வெற்றி பெறுவோம் அப்படிங்கறதான் வெளிப்படையாக சொல்லப்பட்ட விஷயம். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் குவோ தான் இருக்கு. இப்போ வந்து கூட்டணிக்கான சமிகைகள் எல்லாம் பேசப்பட்டது. நடுவில் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போறாங்களான்னு கேட்கப்பட்டது, என்டிஏ கூட கூட்டணிக்கு போறாங்களான்னு கேட்கப்பட்டது. பல நேரங்களும் இந்த தொடர்ச்சியாக விவாத பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு அமித்ஷாக்கள் வரும் பொழுதும் தமிழக வெற்றி கழகம் குறித்து பேசும்போது தமிழக வெற்றி கழகம் வரலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிகை கொடுத்திருக்காரு. ஆனா தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கிய முதல் நாளில் இருந்து கொள்கை எதிரியாக பாஜகவை தீர்மானித்து வேலை செய்து வருகிறார்கள் பார்க்கின்றேன். மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு கூட அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வந்து அறிக்கை கொடுத்தாரு. அதற்கு பிறகு நேற்று அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கூட கண்டிச்சு ஒரு அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காரு. அறிக்கையெல்லாம் ட்விட்டர்ல அவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வந்து பல தொலைக்காட்சி பேட்டிகள்ல நாங்க நிச்சயமா பாஜக கூட போக மாட்டோங்கிறாரு. இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவரும் நாங்க நிச்சயமா பாஜக கொள்கை எதிர நிச்சயமா அவரோட போக மாட்டோம் சொல்றாரு. கீழடிக்கு அவர் அறிக்கையெல்லாம் கொடுக்கும் பொழுது